ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே விலாகை மினி விலாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம காலையிலேயே எப்போவுமே சாட்டர்டேவே நான்வெஜ் எல்லாம் வாங்கிடுவோம். ஸோ ஃபிஷ் இது பாறை மீன், அதுக்கப்புறம் எறா வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் எழுந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ எறா குழம்பு வச்சுட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலான்னு. சர்வேஷ்க்கு எப்போவுமே 65 மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும்னா அவனுக்கு எறா 65 பண்ணுறதுக்காக தனியாக மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்பவுமே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஆயில், எலுமிச்சப்பழ ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நான் எப்பவுமே பரட்டி ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். இப்படி வச்சு நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலா நல்லா கோட் ஆகும். அதுக்கப்புறமா நான் டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன். சும்மா தவாவில் போட்டு ஆயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். கொஞ்ச நேரம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிடலாம் சொல்லிட்டு எறா குழம்பு, எறா ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. ஸோ எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து வருங்க. அதே போல் எறாக்கும் மசாலா தடவிட்டேன். ரொம்ப சிம்பிளாக காரம் கம்மியாக தான் பசங்களுக்கு செய்வேன். காலையில் தோசைக்குமே நான் எறா குழம்பு தான் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் வச்சுருக்கோம். இந்த சண்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சந்தைக்கு போகிற விலாகையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம எறா இது போலலாம் டீப் ஃப்ரை, கொஞ்சமாக ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம் கூட அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலே போதும். ஃபிஷ் நம்ம மதியம் வச்சு கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன், நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். அந்த இருக்கிற ஆயிலையே எப்படியாவது திருப்பி போட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். டீப் ஃப்ரை பண்ணால் நிறைய ஆயில் ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அந்தளவுக்கு ஆயிலே தேவைப்படாது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலலாம் போட்டு பண்ணோம்னா எம்மியாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக தான் பட்டாபிராம், காசிமேடு, இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்லாம் நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். கிலோவே பார்த்தீங்கன்னா 300 ரூபாயும் எறா இருக்கும், 400 ரூபாயும் இருக்கும், பெரிய பெரிய எறாலாம். ஸோ இந்த எறா பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா தான். அதுபோல் பாறை மீன் கிலோ 500 ரூபா, பெரிய மீனாக இருக்கும். ஈவினிங் ஒரு பிளாக் சூப்பராக இருக்குது, கிளைமேட்டே நல்லா இருக்குது. அப்படியே சந்தை கிளம்பியாச்சு. மழை வருமா வராதா யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டு நமக்கு என்ன காயெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த வாரம் கொஞ்சம் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாகவே வாங்கிட்டேன். கடை எதுவுமே இல்லை, நான் வேறு சீக்கிரமாக போயிட்டேன். கடைங்க எல்லாம் எடுத்து அப்போ தான் கடை போடுறாங்களே. ஸோ இந்த வாரம் நான் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கினேன்னா, ஏன் தம்பி சொன்னால் பீர்க்கங்காய் இதெல்லாம் நீ செய்யவே மாட்டேற, வாங்கி செய். சொரக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் கண்ணிலே நம்ம பார்க்க மாட்டோம், செய்யவும் மாட்டோம். எப்பயும் போல தான் வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்காய், அது போல் யூஸ் பண்ண காயவே யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாத காயில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான் என்கிட்ட. எல்லாரும் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வாங்கி சமைக்கலாம். ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த காய் வேஸ்ட்டாக போய்டும்டா. குழந்தைங்களும் அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்களே சொல்லிட்டு காலிஃப்ளவர்னால் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ காலிஃப்ளவர், கோஸு இதெல்லாம் நீங்கள் கோஸ்லாம் கடலை மாவில் போட்டு நீங்கள் அப்படியே போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி காய்ங்கெல்லாம் பார்த்து வாங்கிட்டு, வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ வாங்கிட்டு, 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சுண்டல் கடைக்கு போயிட்டோம் நேராக. ஸோ சுண்டல் நாங்கள் எப்போவுமே வாங்குகிற இடத்துல வடை, சுண்டல் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாமும் வாங்கிட்டு இங்கே ஒரு டப்பா ரேட்டு கேட்டேன். ஒரு டப்பா போய் 50 ரூபாவாங்க. சின்ன டப்பா, பொரியல் டப்பா எவ்வளோமான்னு கேட்டேன். 50 ரூபாக்கா சொன்னாங்க. நீங்களே வச்சுக்கோங்கம்மா சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரத்துக்கு கூட ரேட்டு அவ்வளோ ரேட்டு விற்கிதே. இதே நம்ம பெரிய பெரிய கடைகளில் போய் எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நானும் அவனும் அப்படியே போயிட்டு சுண்டல் கடையில் நான் எப்போவுமே வாங்குகிற எப்போவுமே இங்கே தான் நான் வாங்குவேன், சாப்பிடுவேன். அங்கே நான் வாங்கிக்கிட்டேன். அவனோட ஃபேவரட் கடை இங்கே தான் இருக்குது, வான் கூட்டிகிட்டு போனால். இங்கே ஜிலேபி தான் ஃபேமஸாக, சுண்டலும் இருக்குது. இங்கே 20 ரூபா தான் சுண்டல். ஆனால் வடைலாம் போட மாட்டார். சுண்டல் தனியாக வாங்கிக்கலாம். இந்த சமோசா 10 ரூபா, சமோசா தனியாக வாங்கிக்கலாம். சுண்டல் நல்லாயிருக்கும். நான் இங்கே தான் சாப்பிடுவேன். எனக்கு இங்கே தான் பட்ஜெட் கட்டுப்படி ஆகும்னா. இந்த ஜிலேபி 100 கிராம் 50 கிராம் தருவாங்களாம். அதாவது 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா எவ்வளோ கேட்டாலும் அந்த அண்ணா தருவார். நமக்குலாம் இங்கே தான் செட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் பார்த்தேன். கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்காரு. இங்கே லேடி செய்வாங்க போல். அவங்க ஒய்ஃப் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ சமோசா, ஜிலேபி, சுண்டல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டு அங்கேருந்து ஈவினிங் கிளம்பியாச்சு. இந்த சண்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு.